எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழ்நாட்டில் உடல் எடை, சர்க்கரை நோய் போன்ற பரவும் தன்மையற்ற நோய்கள் பெரும் சவாலாக மாறி உள்ளது மத்திய அரசு தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. மாநில வாரியாக சுகாதார நிலவரம் குறித்த தரவுகளை தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டு மருத்துவமனையில் 99.7% பிரசவங்கள் நடைபெறுகின்றன. இதில் தேசிய சராசரியாக 90.6% விட அதிகமாகும். கிராமப்புறங்களில் 99.6% பிரசவங்களும், நகர்ப்புறங்களில் 99.8% பிரசவங்களும் தமிழக மருத்துவமனையில் நடக்கின்றன. தமிழ்நாட்டில் நடக்கும் பிரசவங்களில் 2இல் 1 பிரசவம் சி செக்ஷன் எனப்படும் அறுவை சிகிச்சை மூலம் நடக்கிறது. சி செக்ஷன் பிரசவங்களில் தேசிய சராசரி 27.2% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 46.9% இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் 39.6% சி செக்ஷன் பிரசவங்களும், தனியார் மருத்துவமனைகளில் 60.3% சி செக்ஷன் பிரசவங்களும் நடக்கின்றன. கெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் எனப்படும் கருத்தரிப்பு காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோயாலும் இரத்த அழுத்தத்தாலும் அதிக அளவு சி செக்ஷன் பிரசவங்கள் நடப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் உடல் எடை பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. சர்க்கரை நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் மாநிலங்களிலும் தமிழ்நாடு ஒன்றாகும். அதிக உடல் எடை பிரச்சினையின் தேசிய சராசரி 30.7% இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 15 வயது முதல் 49 வயதுடைய பெண்களில் 44.2% பேர் அதிக உடல் எடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 38.8% தமிழக ஆண்கள் அதிக உடல் எடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்க்கரை நோய் பாதிப்புகளின் தேசிய சராசரி 17.8% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 25.2% பெண்களும் 26.7% ஆண்களும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய குடும்ப நல ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது.